இன்னைக்கு எல்லார் கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 10 புது 10 2 10 இருக்கு. ஆமா பழைய 20 புது 20, ஆமா பழைய 50 புது 50, அப்புறம் 100 200 500 இந்த மாதிரி எல்லா டினாமினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 3500 4000 கம்மியாக கொடுத்தாலுமே எல்லா டினாமினேஷன் கலந்துருக்கும். அது எண்றதுக்கு டைமாக இருக்கும். ஒரு நோட்டு உள்ளே போச்சுனாலும் அதை ஸ்கேன் பண்ணி அது 10 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து பிறகு கல் நோட்டு எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின் அது உங்களுக்கு வந்து பிறகு பழைய நோட்டு புது நோட்டு கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் நோட்ஸ் மட்டும் சொல்லாது, மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எவ்வளோ வேல்யூ இருக்குது அதில் என்னன்றது சொல்லுவோம். ஸோ 10 ரூபாயில் எத்தனை நோட்டு, 20 ரூபாயில் எத்தனை நோட்டு, 50 ரூபாயில் எத்தனை நோட்டு, 100 எத்தனை, 200 எத்தனை, 500 எத்தனை எல்லாமே வரும். ஒரு மெடிக்கல் ஷாப்ஸு, ஒரு தேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம்லாம் வராது. அவங்க வந்து கொடுப்பாங்க, ஃபேக் நோட் இருந்தால் கண்டுபிடிக்கிறது மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாடல் சார் இது. ஸோ சாய்வாக வச்சுட்டு நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃபேக் நோட்டு இருக்குது, அது நீங்கள் உள்ளே வச்சு செக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா இது ஒரு ஃபேக் நோட், இதை நான் உள்ளே வைக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் நோட்டுன்ற வாய்ஸும் வந்துடும். இங்கே வந்து பார்த்தா டிஸ்பிளே ரெட் ஆயிரும், இந்த பீப் சவுண்டும் கேட்டு இருக்கும். இந்த மிஷினை நாங்கள் என்னென்னா ஹெவி டியூட்டி போட்டலாம் செமி வேல்யூ. செமி வேல்யூனா நீங்கள் ஹேடுன்னு பட்டனை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பண்டல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 200 1000 500 500 நோட்டை மட்டும் வைங்க, கீழே உங்கள் வேல்யூவோட சொல்லுவோம். இந்த மிஷின் எதுக்குன்னா கவுண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பார்த்தா 1 கோடி ரூபா 1 மணி நேரத்தில் என்னாலும் கன் மாதிரி இருக்கும். ஸோ மேடம் இப்போ பார்க்க போகிறது பார்த்தா ஒரு அட்வான்ஸான ஒரு மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின். எலான் மஸ்கோட டெஸ்லா கார் சேஃப்லேயே நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். முதல்லலாம் கலர் நோட்டு வந்து கடையில் எடுத்து போய் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த 500 ரூபா நோட்லாம் வந்ததுனால ஒரு நோட்டினுடைய மதிப்பு பார்த்தீங்க. அதனால் ஆர்பிஐயில் எங்கே பேப்பர் வாங்குறாங்க, ஆர்பிஐ எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க அதே போல் வந்து அவனே பேங்க் நோட் மாதிரி கொடுக்குறான். பேங்க்கில் ஏடிஎம் மிஷினில் கூட வந்துருக்கு சில டைம் நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டு கலர் நோட்டு, ஏன்னா அதில் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி நோட்டை கூட 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மிஷின் எப்படி கண்டுபிடிக்கும், அந்த சென்சார் டெக்னாலஜியோட இருக்கும். 10 20 50 100 200 எல்லாமே மாறி மாறி இருக்குது. பின்னாடி பக்கமும் நோட் வச்சுக்கிட்டு ஃபேக் நோட்டுன்றது காமிச்சது, சென்சாரும் வந்தது. அதே போல் இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னென்னா சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் நம்ம இப்போ கேஷ் மிஷின் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் சார். கேஷ் மிஷினில் எத்தனை வகைகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள். மேடம் இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு ஒரு பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான மாடல்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தா இல்லை. இன்றைக்கி நீங்கள் எங்கே போய் கேட்டீங்கன்னாலும் பேசிக் மாடல் ஒன்று காட்டுவாங்க, அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் மாடல் காட்டுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் ரெடி பண்ணுறதுனால இந்த 8 மாடல் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு 4 மாடல்ஸை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம். இப்போ ரேட் எனக்கு கம்மியாக வேணும் ஆனால் குவாலிட்டியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல், அதுக்கப்புறம் கண்டினியூவாக பணம் இருக்காது கொஞ்சம் ஹெவி டியூட்டி மாடல், அதுக்கப்புறம் எல்லா நோட்டையும் கலந்து கவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் மாடல், அட்வான்ஸ் மாடல். இந்த 4 மாடல்ஸ் பற்றி நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிஷினை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ரைட் மேடம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பார்க்க போகிறது வந்து பார்த்தா ஒரு காம்பேக்டான, அதாவது ஒரு ஸ்டார்டிங் மாடல் எல்லாமே கேட்பான் நம்மகிட்ட, அதாவது ஒரு காம்பேக்டான ஒரு மாடலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு வந்து பார்த்தா அமௌண்ட்டு எண்ணி ஃபேக் நோட் டிடெக்ட் பண்ண போதும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா ஒரு மெடிக்கல் ஷாப்ஸு, ஒரு தேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம்லாம் வராது. அவங்க வந்து கொடுப்பாங்க, ஃபேக் நோட் இருந்தால் கண்டுபிடிக்கிறது மட்டும் சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாடல் சார் இது. சார் இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருக்குது சார், உங்களுடைய எல்லா மிஷின்லையுமே ஃபேக் நோட்டை வந்து கண்டுபிடிக்கலாமா இல்லை? இல்லை, எல்லா மிஷினும் ஃபேக் நோட் நிப்பாட்டும், ஆனால் ஃபேக் நோட் டிடெக்ட் பண்ணுற சென்சார்ஸ் டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லா 2 வீலருமே போகும், ஆனால் வண்டியோட சிசி பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது போல் இதில் வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறது. ஸோ இது பேசிக் மாடல்னால் பேசிக் அந்த லெவலுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்து போக அந்த கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி மிஷினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கரன்சி இப்போ நம்ம வந்து பார்த்தா இப்போ என் கையில் ஒரு பண்டல் ஆஃப் கரன்சி நான் எடுத்துக்கிறேன். ஸோ பின்னாடி இருக்கிற பேர் தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஹோப்பர்னுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு 50லேருந்து 100 நோட்டு வரைக்கும் ரெகுலராக வச்சுக்கலாம். ஸோ சாய்வாக வச்சுட்டு நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுலேயே வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஃபேக் நோட்டு இருக்குது, அது நீங்கள் உள்ளே வச்சு செக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா இது ஒரு ஃபேக் நோட், இதை நான் உள்ளே வைக்கிறேன். 252 நம்பர் போட்டிருக்கு, ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ டூப்ளிகேட் நோட்டுன்ற வாய்ஸும் வந்துடும். இங்கே வந்து பார்த்தா டிஸ்பிளே ரெட் ஆயிரும், இந்த பீப் சவுண்டும் கேட்டே இருக்கும். ஸோ இது ஒரு அலர்ட் பண்ணுறது. திருப்பி நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவான சைஸ் பார்த்து பாருங்கள் இவ்வளோதான். இது வந்து பார்த்தா சில பேருக்கு இப்போ இன்னும் சின்னதாக கேட்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக பணத்தோட சைஸுக்கு வந்தாகணும்.
முன்னாடி காம்பேக்டாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், எங்கே வேணால் தூக்கி போர்ட்டபுளாக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார்டிங் மாடல். இது 10,500க்கு நம்ம வந்து பார்த்தா கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். இது அந்த ஹெவி டியூட்டியான மாடல் மேடம். ஸோ இதில் வந்து பார்த்தா இந்த ஹோப்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சின்ன நோட்டு பெரிய நோட்டு. இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறதுலாம் இருந்தேன்னா நீங்கள் எங்கேயுமே ஆன்லைனில் இத்தனை என் சேனல்ஸில் போட்ட வீடியோஸில் கூட இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்க மாட்டேன். இது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸும் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக காட்டுறேன். இந்த ஹோப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மிஷினில் இருக்கும், வேறு எந்த மிஷினில் வராது. இந்த சின்ன நோட்னா கம்மி பண்ணிக்கலாம். பணம் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், 100 நோட்டுக்கு மேலே வைக்கலாம். இதே பேசிக் மாடலில் சின்ன சைஸ் மாடலில் 50 நோட்டுக்கு மேலே வைக்க முடியாது, போய் சிக்கும். நல்ல வாஸ்டானது, நல்ல ஹெவி டியூட்டியான பின்னாடி பாடி இருக்கும், டிஸ்பிளே நல்ல பெருசு, ஸ்டடியான பட்டனு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது தூக்கிறதுக்கான ஒரு ஹேண்டில், மிஷினை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விதம் இருக்கும். அதே போல் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிஸ்பிளே வந்துடும். இங்கேயும் பட்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன்லாம் யூஸ் பண்ணி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் அப்படின்னு ஒரு டைம் வரும் கூட நீங்கள் இந்த பட்டன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான உங்களுக்கு பெனிஃபிஷியல் இருக்குது. இப்போ வந்து பார்த்தா என் கையில் இருக்குது. இப்போ அந்த இப்போ பேசிக் மாடல் ஐட்டம் மாதிரி நான் பணத்தை போட்டு எண்ணுறேன். இதே தான் எல்லா பேசிக் மாடலும் போகிறோம். இந்த மிஷினை நாங்கள் என்னென்னா ஹெவி டியூட்டி போட்டெல்லாம் செமி வேல்யூன்னு. செமி வேல்யூனா நீங்கள் ஹேடுன்னு பட்டனை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பண்டல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 200, 1000, 500 வரும்போது 500 நோட்டை மட்டும் வைங்க, கீழே உங்கள் வேல்யூவோட சொல்லிடும். அப்புறம் அடுத்த வேல்யூ நடக்கும்போது 200 காட்டுதா. ஸோ அந்தந்த வேல்யூவை செலக்ட் பண்ணி மட்டும் நீங்கள் அமௌண்ட் போட அதோட வேல்யூ ஆட் ஆயிரும். எக்ஸ்க்ளூசிவாக வேல்யூஸ் போடலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பிறகு திரும்பியும் 100 100. ஸோ இதே வந்து பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆடுன்னு போட்டு இந்த மாதிரி வந்துடும். US டாலர், யூரோ, ருபீஸ் வரைக்கும் பண்ணலாம். இப்போ அது பிறகு இதில் ஒரு ஃபேக் நோட் உள்ள வைக்கிறேன். எப்படி அதை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டூப்ளிகேட் நோட்டும் வந்துடும். உங்களுக்கு அலாரம் அடிக்கும், வாய்ஸ் சென்சார் வந்துடும். ஸோ இது வந்து பிறகு ரெக்கார்டு. இந்த மிஷின் எதுக்குன்னா கவுண்ட் பண்ணுற மட்டும் இல்லை, நீங்கள் வந்து பிறகு 1 கோடி ரூபா 1 மணி நேரத்தில் என்னாலும் கன் மாதிரி எண்ணும். இப்போ பைக்கில் சொல்லல Yamaha RX 100 சார், மலையில் சகதியில் எப்படி போட்டாலும் வண்டி பட்டையை கலப்புன்ற மாதிரி இந்த மிஷின் வந்து பிறகு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஹெவி டியூட்டி. உங்ககிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் ப்ராடக்ட் இல்லை, என்கிட்ட இருக்கிறது பெஸ்ட்டுன்னா வந்து பிறகு இந்த சென்ஸ் வந்து பிறகு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹெவி டியூட்டியான மாடல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் நோட் கவுண்ட் மிஷின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த மாடல் வந்து பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல், எக்ஸ்க்ளூசிவ் மாடல். இது பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்ச நிறைய பேர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், என்கிட்ட வந்து பிறகு ஒரு நல்ல மிஷின் யாராவது வேணும்னு கேட்டாங்கன்னா ஆஸ் ஏ ப்ரொஃபஷனல் வந்து பிறகு நான் சஜஸ்ட் பண்ணுற மிஷின் இதுதான். ஆனால் ப்ரைஸ் வந்து பிறகு 14,500 ஆகும். அதனால் சில பேர் வந்து பிறகு இல்லைங்க அந்த 10,500 12,500. ஆனால் வந்து பிறகு வாங்குறது ஒரு டைம், ஆனால் வந்து பிறகு நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் பையன்கிட்ட கொடுத்து அவன் பையன்கிட்ட கொடுக்குற வரைக்கும் இந்த மிஷின் கண்டு மாதிரி வேலை செய்யும். இதுக்கு உஷாவுக்கு நான் கேரண்டிட்டு இருப்பார், இந்த மிஷினுக்கு நான் கேரண்டி. சார் இந்த நெக்ஸ்ட் மாடல் பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக இதில் பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட கீபோர்டு மாதிரி இருக்குது, இதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம் மேடம், தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பார்த்தா மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கே இப்போ தான் புதுசாக பார்ப்பாங்க. இதில் என்னென்னா வந்து பார்த்தா பணம் எண்றது மட்டுமே போதும், கள்ள நோட்டு கண்டுபிடிது ஒரு காலம். இப்போ வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு 2000க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பார்த்தா 2 விஷயம் நடந்தது மேஜராக. இன்னைக்கு எல்லார் கையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய 10 புது 10 2 10 இருக்கு. பழைய 20 புது 20, பழைய 50 புது 50, அப்புறம் 100 200 500 இந்த மாதிரி எல்லா டினாமினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு 3500 4000 கம்மியாக கொடுத்தாலுமே எல்லா டினாமினேஷன் கலந்துருக்கும். அது எண்றதுக்கு டைமாக இருக்கும், ஃபேக் நோட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக மிஷினு உங்கள் நேரத்தை மிஷன் பண்ணும். ஃபேக் நோட்டை வந்து பார்த்தா எல்லா மிஷினும் வந்து பார்த்தா IR UV அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MG அந்த டெக்னாலஜி வச்சு தான் கண்டுபிடிக்கும். இது முற்றிலும் வந்து பார்த்தா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கும். ஒரு நோட்டு உள்ளே போச்சுனாலும் ஸ்கேன் பண்ணி அது 10 ரூபான்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து பிறகு கல் நோட்டு எவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின் அது. இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து பிறகு பழைய நோட்டு புது நோட்டு கவுண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் நோட்ஸ் மட்டும் சொல்லாது, டோட்டல் டினாமினேஷன் சொல்லிடும். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூ இருக்குது, அதில் என்னன்றது சொல்லிடும்.
இப்போ இதில் ஒரு ஃபேக் நோட் வைக்கிறேன். ம். அதே போல் இன்னொன்று வந்து ஒரிஜினல் நோட்டையும் உள்ள வைக்கிறேன் பக்கத்தில், எப்படி கண்டுபிடிக்குதுன்றதுக்காக. ஸோ நோட்டை இது மாதிரி வச்சுக்கணும். பழைய நோட்டு, புது நோட்டு, பழைய 10, 20 எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி டூப்ளிகேட் நோட்டுன்னு வச்சா வந்து ஸோ மேலே இந்த லேசர் சென்சார் வந்துடும். டிஸ்பிளே ஃபுல்லாக ரெட்டாக மாறிடும். எதனால் அந்த டூப்ளிகேட் நோட்டும் கண்டுபிடிச்சிடும். சைட்லேயும் இந்த பட்டன்ஸும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்துடும் உங்களுக்கு. திரும்பி வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டார்ட்னு கொடுத்தா தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 ரூபாயில் எத்தனை நோட்டு, 20 ரூபாயில் எத்தனை நோட்டு, 50 ரூபாயில் எத்தனை நோட்டு, 10ல் எத்தனை, 20ல் எத்தனை, 50ல் எத்தனை, 100ல் எத்தனை, 200ல் எத்தனை, 500ல் எத்தனை எல்லாமே வரும். 1000, 2000 கூட இருக்கும். ஃபியூச்சரில் அந்த கரன்சி வந்தால் கூட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ஒரு எக்ஸலண்ட்டான மாடல்ஸ். ஸோ இன்றைக்கி டினாமினேஷன் பழசு புதுசுலாம் இருக்கிறவங்க பெரிய பிரச்சனைனா மக்களுக்கு கள்ள நோட்டு ஒன்று, ரெண்டாவது அப்புறம் அதை எண்றதுக்கான நேர விரயம் தான் இன்றைக்கி வியாபாரிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை சால்வ் பண்ணுறது தான் எங்களுடைய பிரத்யேக இது. இந்த பொருள் வந்து பார்த்தா ஒரு எக்ஸலண்ட்டான மிஷின். இதில் வந்து பார்த்தா லோயர் ரேட்லேருந்து ஹையர் ரேட் வரைக்கும். ஆனால் இந்த மிஷினுக்கான குவாலிட்டியில் எந்த ப்ராடக்ட் இல்லை. எங்களுடைய ஈரம் மட்டுடைய ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டில் இது ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். இதோட ரேட் என்னன்னு சொல்லுங்கள் சார்? இதோட ரேட் வந்து பார்த்தா 14,500, 14,500, ஜஸ்ட் 14,500 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. நான் சொல்கிற எல்லா ரேட்டுமே 10,500 சொன்னேன். அது 8,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். இது வந்து பார்த்தா உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தா 14,500 சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு 16,500 எம்ஆர்பி செல்லிங் ப்ரைஸ். நான் 14,500 எப்பவுமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் அந்த ரேட்டுக்கு வரும். ஸோ இது மாதிரி கொடுக்குறோம். இதுலேயே நான் பிரத்யேகமாக நம்ம என்ன பண்ணுறோம், இது பார்த்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர் ஆஃபரும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெலிவரி ஃப்ரீ. இதுவே வந்து ஒரு 7.5 கிலோ 6 கிலோ இருக்கும். இப்போ கொரியர் சார்ஜே வந்து ஒரு 600 700 வரும். இதை வந்து கொரியர் சார்ஜ் நான் ஃப்ரீ பண்ணி இந்தியா ஃபுல்லாகவும் நான் சப்ளை பண்ணுறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கோம். சார் உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். சார் மேடம், இப்போ பார்க்க போகிறது ஒரு அட்வான்ஸான ஒரு மிக்ஸ் நோட் கவுண்டிங் மிஷின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எலான் மஸ்கோடைய டெஸ்லா கார் ஷேப்லேயே நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம். ரொம்ப கர்வ்டாக இருக்கும், சில்வர் கோட்டிங்கில் இருக்கும். ஒரு ஹைலி ப்ரொஃபஷனல். சார் நாங்கள் வந்து ஒரு டைம் வாங்குறது வந்து ஒரு தரமான மிஷின் வாங்கினா இந்த மிஷின் வாங்கலாம். இது எங்களுடைய ஒரு சிக்னேச்சர் மிஷின். இது ஏன் கேட்டிங்கன்னா வந்து எல்லா மிஷினும் இது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்துலையும் கவுண்டிங் மிஷின் பார்த்தா இவ்வளோ பெரிய பீரோ மாதிரி குட்டி ஃப்ரிட்ஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. இன்னும் பார்த்தீங்கன்னா அது பெருசாக ஒன்றும் பண்ணாது, அதே கவுண்டிங் தான் பண்ணும். சென்சார்ஸ் ரொம்ப பேங்க் நோட்டில் கண்டுபிடிக்காத அளவு கூட கலர் நோட்டு கண்டுபிடிச்சு. உதாரணத்துக்கு வந்து முதல்லலாம் கலர் நோட்டு வந்து கடையில் எடுத்துகிட்டு போய் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த 500 ரூபா நோட்லாம் வந்ததுனால ஒரு நோட்டினுடைய மதிப்பு அதிகம். அதனால் ஆர்பிஐயில் எங்கே பேப்பர் வாங்குறாங்க, ஆர்பிஐ எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க, அதே போல் வந்து அவனே பேங்க் நோட் மாதிரியே கொடுக்குறான். பேங்க்கில் ஏடிஎம் மிஷினில் கூட வந்துருக்கு சில டைம். நீ நியூஸில் கேள்விப்பட்டு கலர் நோட்டு, ஏன்னா அதில் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி நோட்டை கூட நோட்ஸ் ஆர்டர் பேங்க்கில் கண்டுபிடிக்கிறான். நோட்ஸ் ஆர்டர் மாதிரி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மிஷின் எப்படி கண்டுபிடிக்கும், அந்த சென்சார் டெக்னாலஜியோடு இருக்கும். ஒரு எக்ஸலண்ட்டான மிஷினு. ஸோ இப்போ அதே போல் வந்து என் கையில் வந்து 10, 20, 50, 100, 200 எல்லாமே மாறி மாறி இருக்குது. பின்னாடி பக்கமும் நோட் வச்சுருக்கு. ஸோ அது எப்படி கிராஸாக அக்கௌண்ட் பண்ணுறதுன்னு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நோட்டை வச்சுட்டு எவ்வளோ வேகமாக என்னதுன்னு பாருங்கள். அந்த நாய்ஸ் வச்சு நமக்கு இப்போ வண்டி எப்படி இன்ஜின் சவுண்டு வச்சு அது பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கணும். இதோடைய நாய்ஸ் அந்த சவுண்டு வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கும். ஃபேக் நோட்டுன்றது காமிச்சது, சென்சாரும் வந்தது. அதே போல் இதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னென்னா சைடில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ எல்இடி டிஸ்பிளே. ஸோ மொத்தம் 142 நோட்டு. 10 ரூபாயில் எத்தனை, 20 ரூபாயில் எத்தனை, 50ல் எத்தனை, 100 எத்தனை, 200 எத்தனை, 500 எத்தனை, இது மாதிரி வந்துடும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணல இந்தியன் ஃப்ளாகோடு வரும். ஐஎஸ்ஐ முத்திரம் மாதிரி வந்து இந்தியன். சில டைம் வந்து வெளிநாட்டு யூஸ் பண்ணுற மிஷின் வாங்க வந்து இந்தியன் கரன்சி போட்டால் கண்டுபிடிச்சோம். இது வந்து மேட் இன் இந்தியா. அந்த இந்தியன் ஒரு கரன்சிக்கானே பிரத்யேகமாக எண்ணப்பட்டதுலாம் வரும். இதே பார்த்தீங்கன்னா மற்ற மிஷினில் பேசிக் மாடல்லாம் வந்துருக்காது. ஸோ அதனால் இது ஒரு டாப் மோஸ்ட் மாடல்ஸ். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்காமடேட் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸும் இதை விருப்பப்படுவாங்க. இதை ஒன்ஸ் வாங்கியாச்சுன்னா இதே போல் தான் அவங்க எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது வந்து விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. மற்றபடி வந்து வேறு மாடல்ஸ் வாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 4 எக்ஸ்க்ளூசிவ் மாடல்ஸ். ஸோ பேசிக் மாடல் பார்த்தீங்க, அப்புறம் வந்து அதிலே வந்து ஹெவி டியூட்டி மாடல், அப்புறம் லாஸ்ட்டில் லேட்டஸ்ட் மாடல், இது அதிலே வந்து அட்வான்ஸ் மாடல். ஸோ இந்த 4மே 10,500 இருக்குது, 14,500 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து 12,500 இருக்குது. இப்போ வந்து பார்க்குறது
18,500 செல்லிங் ப்ரைஸ். நம்ம வந்து பார்த்தா 16,500 கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்தியா ஃபுல்லாக கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கும், அதுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்கலாம், என்ன ரெக்கமெண்ட் சொல்லலாம். நாங்கள் மாடல்ஸ் வீடியோஸ் அனுப்பிச்சிடும், அதை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க லைவ் வீடியோ டெமோ எடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் சார்ஜ் டோட்டலாக ஃப்ரீ பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வந்து போகிறேன். இந்த 2025 இந்த நியூ இயர் டைம் யார் ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து போகிறேன் இது எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எத்தனையோ மிஷின் பார்த்துருக்கோம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் உங்ககிட்ட நான் வாங்கணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மிஷின் பார்த்துருக்கீங்கன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு விளக்கத்தோடு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி பார்த்துருப்பீங்க. எல்லா ஷோரூமில் போனீங்கன்னா சதுரமாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், அதில் ஏதாவது உருண்டையாவோ இல்லை முக்கோணத்தில் இருக்காது. ஆனால் அங்கேயே பார்த்தா ஒரே கடையில் 4 டிவி வச்சுருப்பாங்க. ஆன் பண்ண பிறகு சவுண்டு குவாலிட்டி பிக்சரோட இதில் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். 1,50,000 ரூபாய்க்கு டிவி இருக்குது, அதே வந்து பார்த்தா 15,000 இருக்குது. அதே போல் தான் வந்து பார்த்தா இந்த மிஷின் வந்து பார்த்தா டெல்லி ஐட்டம் நிறைய கிடைக்குது ரேட்டு கம்மியாக, சைனா ஐட்டம்ன்றது நிறைய கிடைக்குது. இப்போ நாங்கள் கொடுக்குறது ஹீரோ மட்டும் குவாலிட்டி. நான் மிஷின் வாங்குவேன், கம்மியான ரேட்டில் இருக்கணும், வாங்கி அடுத்த நாளே ரிப்பேர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் மிஷினை மாற்றுவேன். இல்லை வந்து பாரு நாங்கள் என்ன பிரச்சனை பரவாயில்ல, ரேட்டு தான் முக்கியம்னா அவங்க நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து பாரு சார் ரேட் பெஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் குவாலிட்டி முக்கியம். இப்போ நம்மகிட்ட ஒன்ஸ் வாங்கியாச்சுன்னா இப்போ ஒருத்தர் வந்து அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்பேர் ஆகும், அதுக்கு ஒரு 4 தடவை செலவு பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அது தூக்கி போட்டு 2வது வருஷத்துல புது மிஷின் வாங்க. நம்மகிட்ட வாங்கினா 5 வருஷம் எந்த ஒரு ஃபால்ட் இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம்னா மேபி ஃபால்ட் வந்ததுன்னா நீங்கள் ஃபால்ட் வந்ததுன்னா 1 இயர்க்குள்ளே வரது அப்புறம் நம்ம அது அப்புறம் ஃப்ரீயாக வந்து போகிறோம் வாரண்டி சர்வீஸில் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வரதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிற பெய்ட் சர்வீஸாக பண்ணிடுவோம். அது மாதிரி மேக்ஸிமம் வரதில்லை, எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வரும். உதாரணத்துக்கு வந்து போகிறோம் நம்மகிட்ட வாங்குறாங்க, சில இடத்துல வந்து போகிறேன் ஒரு அரிசி மண்டி, அது பருப்பு குடோனு, இந்த மாதிரி இல்லை ரோட்டு ஓரத்தில் மெயின் வச்சுருப்பாங்க, அந்த டஸ்டர்ஸ்லாம் உள்ளே போய் உட்காரும், அதனால அந்த ப்ராப்ளம் வரும். 2வது வந்து பிறகு இந்த கோயில் நோட்டில் இந்த உண்டியிலேருந்து வர நோட்டு, இந்த திருநூறு நோட்டு அதெல்லாம் போட்டு எண்ணுவாங்க, அதோட டஸ்ட் ரொட்டேட் அவங்க எங்கே போய் வரும், ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் போய் வரும். ஸோ அதனால் வந்து பிறகு அந்த ப்ராப்ளம் இது வந்து பிறகு ஃபிசிக்கல் டேமேஜ், அதாவது இயற்கையாக அந்த மிஷினால ப்ராப்ளம் இல்லை, அவங்க யூஸ் பண்ணுற விதத்தினால ப்ராப்ளம் வருது. ஸோ அதுக்குன்னு வரும்போது அவங்க பெய்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லி கார் வாங்கினாலும் பைக் வாங்கினாலும் ஒரு 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு ஒரு பேசிக் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இது க்ளீன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுறோம், அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம்.